அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். அண்ணல் அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே மாணவர் பாரதிதாசன் அப்படிங்கிறவர் மலேசியாவில் முனைவர் பட்டம் படிச்சுட்டு இருக்கிறார். அவர் ஒரு காணொலி வெளியிட்டு அந்த காணொலி விவகாரம் தொடர்பாக சட்டமன்றம் வரைக்கும் பேசப்படும் பொருளாயிடுச்சு. இப்போ இந்த மாணவர் பேசுனது உண்மையா இல்லை அமைச்சர் வன்னியரசு பேசுனது உண்மையா அப்படிங்கிற விவாதத்தை இது கிளப்பியிருக்கு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் இது வந்து 2003 காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூக மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. திருப்பி அது 2021 காலகட்டத்தில் 2003 திட்டம் இருந்தாலும் கூட நிறைய உதவித்தொகை வழங்கப்படலை. ஆனால் 2021 இது கொஞ்சம் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுது. குறிப்பாக 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடியின மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 36 லட்சம் ரூபாய் உதவித்தொகை, 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கக்கூடிய மாணவர்களுக்கு 24 லட்சம் ரூபாய் ஆண்டு உதவித்தொகை. அதன் அடிப்படையில் தான் பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு மாணவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படிங்கிறதுல ஆய்வு மாணவராக இருக்கார். முனைவர் பட்டத்துக்காக அவர் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ அந்த மாணவருக்கு கடந்த 2025-26 அவர் உதவித்தொகையை பெற்றார். 36 லட்ச ரூபா உதவித்தொகையை பெற்றார். இந்த ஆண்டுக்கான உதவித்தொகை வரலை. பலமுறை சமூக நீதி துறையை தொடர்பு கொண்டும் பல மெயில்கள் போட்டும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு ஒரு காணொலியை அவர் வெளியிட்டார். இந்த காணொலிக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்னா, மலேசிய நாட்டில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பான மறுப்பு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன படிக்கிறார் அப்படின்னு போட்டுட்டு மாணவர் பாரதிதாசன் பயிலும் பிஹெச்டி ஆய்வுக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர் 25-26 ஆண்டு தனது முதலாம் ஆண்டு பிஹெச்டி படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள 31 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான, அதாவது அவங்க தங்கிறது, உணவு, அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது எக்ஸ்பென்சஸ் கோரியிருந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 36 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. ஸோ 35 லட்சம் ரூபா ஃபீஸு, 31 லட்ச ரூபா அவருடைய தங்கிறது, அந்த வாழ்க்கை செலவினம் 35 கொடுக்குறாங்க. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான எக்ஸ்பென்ஸுக்கான ஆவணங்களை உடன் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் மாணவரால் 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமலும் 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். அதாவது அவர் பில் எதுவுமே கொடுக்காம செகண்ட் இயருக்கான இதை கேட்குறாரு. இருந்த போதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு பிஹெச்டி கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்தில் செலுத்த வேண்டிய முழு கல்வி கட்டணம் 5.57 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சம் ஆக மொத்தம் 12 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவர்கள் வழங்கப்பட்ட தொகைன்னு சொல்லி போட்டு மொத்தமாக அவர் போட்டிருக்காரு. என்னென்ன தொகை கொடுத்தோம் அப்படின்னு போட்டிருக்காரு. மேற்கண்டவாறு இதுவரை 48 லட்சம், முதல் ஆண்டு 36 லட்சம், இந்த ஆண்டு 12 லட்சம் சொல்லி 48 லட்சம் ரூபாய் மாணவர்களுக்கு கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரிய சரியான பயனீட்டு விவரங்கள், என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற விவரங்களை அவர் கொடுக்க தவறாரு. உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான தகவல்களை கொடுத்து வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உயர்கல்வி உதவித்தொகை வழங்குவதில் எந்தவிதமான தாமதமோ தடங்களோ இல்லை என்று பேசியதோடு இல்லாமல் சட்டசபையிலையும் இந்த லெட்டரை கொண்டு போய் அப்படியே வாசிக்கிறாரு வன்னியரசு. இப்போது இதை படிக்கக்கூடிய மாணவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த யார் அரசுக்கிட்ட உதவி கேட்பா? வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய, படிப்பதற்கு குடும்பத்தாரால் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான் அரசு ஒதுக்கிக்கிறாங்க. ஒரு பட்டியல் சமூக மாணவர் இன்றைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆய்வை மேற்கொள்வது அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்ட வேண்டியது. அது அரசு அவரை தத்தெடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யணும். அதுக்கு தான் சமூக நீதி நலத்துறை இருக்கிறது. அதுக்காக ஒதுக்கப்படுற நிதியே அதுக்காகத்தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாணவன் இது அமைச்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மாணவன் என்ன சொல்கிறான், ஏங்கிட்ட அமைச்சர் வன்னியரசு பேசினாரா, என்னை தொடர்பு கொண்டு பேசினாரா? நான் பலமுறை என்னுடைய வெல்விசர் மூலியமாக
திரு வன்னியரசு அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ண முடியல. ஒவ்வொரு முறையும் கேட்கும்போதும் பண்ணிக்கலாம்னு சொன்னார். இன்னொரு அதுக்கப்புறம் வன்னியரசு அவர்களுடைய சமூக நீதி நலத்துறைக்கு அமைச்சகத்துக்கு மெயில் அனுப்புகிறேன். எந்த மெயிலுக்கும் இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியாக 11/8/2025 போன வாரம் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இது வரைக்கும் அனுப்பப்பட்ட எந்த மெயிலுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள முடியலை. வெல்விசர் மூலியமாக தொடர்பு கொள்ள முடியலை. தொடர்பு கொண்ட போதும் பதில் இல்லை. இப்பொழுது இந்த மாதிரி ஒரு மறுப்பறிக்கை கொடுத்துருக்காரு. இது முழுக்க போய் நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன், நான் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பேன்? நீங்கள் செய்வது வரலாற்று துரோகம். வன்னியரசு செய்திருப்பது வரலாற்று துரோகம் என்று பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன் பாரதிதாசன் பதிவு செய்கிறார். சமூக நீதியை காப்பதற்காகத்தான், பட்டியல் சமூகத்துக்காகத்தான் இந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுக்காகத்தான் அரசியல் பண்ணணும்னு சொல்லக்கூடிய வன்னியரசு சட்டசபையில் போய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவனை இழிவுபடுத்தியிருக்காரு. அப்பட்டமாக இழிவுபடுத்தியிருக்காரு. அந்த மாணவனுக்கு 36 லட்ச ரூபா கொடுப்பது, இந்த 12 லட்சம் ஒதுக்கப்பட்டது கடந்த ஆண்டுக்கானது, 2025-26க்கானது. அதாவது இவங்க சொல்கிற 12 லட்சம் கொடுத்துருக்கோம்னு, அது கொடுத்துருக்கோம்னு தாவேக்கார சம்பந்தப்பட்டு கொடுக்கல. கடைசியாக இவங்க கொடுத்துருப்பது எப்போ அப்படின்னா 7/5/2026 7/5/2026 தான் கடைசியாக 6,65,000 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 லட்சம் போட்டிருக்காங்க. ஸோ அது அப்போ இவங்க ஆட்சிக்கே வரல. அது கவர்னர் ஆட்சியில் இருக்குது. ஸோ கடந்த ஆட்சியினோட நீட்சி அப்போ தான் பணம் போயிருக்கு. இப்போதைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கப்படலை. அங்கே ஒருத்தன் படிச்சுட்டு இருக்காரு, அவர் தொடர்பு கொண்டு கேட்குறாரு. அப்போ அதை செய்கிறத விட வேறு என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை? அது மட்டும் இல்லாமல் ஒரு மறுப்பறிக்கையும் கொடுத்து, இப்போ அந்த மாணவன் வீடியோ போடுறாங்க அப்படின்னா நீ கூப்பிட்டு பேசலாம். அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கும். மாணவனோட அலைபேசி இருக்கும், குடும்பத்தோட அலைபேசி இருக்கும், தொடர்பு கொண்டு எளிதாக பேசிடலாம். ஏன்னா உதவித்தொகை பெறும்போது ஏதோ ஒரு ரூட்டில் தானே அவங்க போகிறாங்க, பேசிடலாம். போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த காணொலி எடுக்க சொல்லலாம். இல்லை அந்த மாணவனுக்கு செய்ய வேண்டிய என்ன, எதுக்காக நீங்கள் அந்த காணொலி போடுறீங்க, என்ன நோக்கம்னு கேட்கலாம். அவன் பணம் ஏற்கனவே கொடுத்த பிறகும் அவன் உரிய ஆவணங்களை கொடுக்காம என்னமோ அவன் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது. இவரோட பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்ல வருது பாருங்கள். அவர் செலவு பண்ணிட்டாரு, பில்லு கொடுக்கல. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் பொதுவாக மெடிக்கல் ரெப்ரசன்ட் இல்லை, எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் பில் கிளைம் பண்ணுவாங்க இல்லையா? பில் வைக்காமல் நீ எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுற அப்படின்னு சொல்லி எக்ஸ்பென்ஸை ரிஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்க. அது மாதிரி இருக்குது. கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு பில் வைக்காமல் கிளைம் பண்ணுறீங்க, பில் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி, முக்கியமான டாக்குமெண்ட்டில் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பில்லு வைக்கிற ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு மாணவன் பொய்யாக பணத்தை கேட்குறான். ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன் சமூக நீதி துறைக்கு கீழே வரக்கூடிய அண்ணல் அம்பேத்கருடைய அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தில் அந்த திட்டத்தை தவறாக பயன்படுத்தலான்னு தான் சொல்ல வரீங்க. அப்போது பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன் 36 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறாங்கிறது இன்றைக்கி ஒரு பொது புத்தியில் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இவங்க கோட்டாவில் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. கோட்டாங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் உள்ளது. அது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்குது, பிசிக்கு இருக்குது, எம்பிசிக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, ஓபிசி மொத்தமாக இருக்குது. எல்லாரும் தான் படிக்கிறான். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு தான் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான கோட்டா. ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 1 விழுக்காடு தான். மீதி இருக்கிறது முழுக்க பிசிக்கும் எம்பிசிக்கும் தான். ஆனால் அது புரியாமல் எஸ்சினாலே கோட்டாமாங்க ஒரு பொது புத்தி இருக்குது. அவங்க கோட்டாவில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக செலவு செய்யப்படுறதுக்கு இருக்குது. அதை உறுதி செய்வது போல், அதுக்கு மேலும் வலுவை சொல்ல பொது புத்திக்கு இன்னும் வலு சேர்ப்பது போல ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களே சட்டசபையில் பேசியிருப்பது ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகி. அந்த மாணவன் சொல்கிற வார்த்தை, வரலாறு உங்களை மன்னிக்காத வன்னியரசுங்கிறாரு. அரசியல் ரீதியாக என்ன பண்ணிட்டு போங்க, ஆனால் அந்த மாணவனுடைய மனதை புண்படுத்துவது போல அவனுடைய கல்வியே பாதிக்கப்படும்ல. நல்லா படிக்க போய் தான் அவன் அங்கே போய் ஆய்வு பண்ணுறான். ஆமாம், மலேசியாவில் போய் ஆய்வு பண்ணுறாரு அவர். அப்போ அவருடைய மருத்துவர் ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், நீங்கள் அவரை இழிவுபடுத்துவது போல சட்டசபையில் பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. வருங்காலத்தில் வன்னியரசு அவர்கள் இதை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த சமூகத்துக்காகவே உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வன்னியரசு போன்றவர்களாம் சட்டசபையில் போய் இப்படி மாணவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய நேர்மைத்தன்மையும் அவனுடைய கிரெடிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் காலி பண்ணுவது போல பேசுவது என்பது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பில்லு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாரு. பாதிக்கப்பட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனக்குமுறலையோ மனவேதனையோ நான் ஒரு சோஷியல் மீடியாவில் சொன்னால், நீ பில்லு சப்மிட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட பையன் மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இவன் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்களே, இது ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. ஆனால் நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க, இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணே?
உங்கள் வரலாறு வந்து உங்களை மன்னிக்காது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா. நீங்கள் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கணும்ண்ணே. தலித் ஸ்டூடெண்ட்டு இங்கே போய் மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காப்புல, என்ன பிரச்சனைன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னு இன்ன வரைக்கும் கேட்டிங்களாண்ணே? நீங்கள் கேட்கல. நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலை. நான் இதெல்லாம் இந்த டேட்டாலாம் எடுத்து அரசுக்கு மெயில் பண்ணிட்டேன். ஆனால் அரசு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, இதான் உண்மை. நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன், மெயில் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வரலை. வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் வந்து பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஆனால் அவர் சொல்கிற தகவல் வந்து முற்றிலும் பொய். அடுத்ததா இன்னைக்கு சென்னையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் தென்னிந்திய முதலமைச்சர்களுக்கான மாநாடு நடந்துட்டுருக்கு. அதில் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. அதில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க இன்னைக்கு? அதாவது நேற்று கோவளத்தில் நட்சத்திர விடுதியில் எல்லா மாநில முதல்வர்களையும், குறிப்பாக வந்து கேரளாவுடைய முதலமைச்சர் வி.டி. சதீசன், ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அதே போல் கர்நாடகாவோட முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார், தெலுங்கானா முதலமைச்சர் வந்து வர முடியல ரேவந்த் ரெட்டி, அவருக்கு பதிலாக துணை முதலமைச்சர், அப்புறம் பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் அவர் வந்து புறக்கணிச்சார். நான் ஆளுநர் தான் பேசுவார்னு அவர் புறக்கணிச்சார் ஐயா ரங்கசாமி அவர்கள். அதுக்கு பதிலாக ஆளுநர் வந்திருக்காரு. ஸோ இந்த பக்கத்து மாநில முதலமைச்சர் எல்லாம் தென் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து அவங்கள ஒரு ஒற்றுமையை உருவாக்க, மாநிலத்துக்குள்ள ஒரு நல் இணக்கத்தை, உறவை மேம்படுத்த இந்த மாநாடு நடத்தப்பது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு பகுதியாக நடத்துவாங்க. அப்படி நடத்தப்பட்டு இதோட தலைவராக அமித்ஷா அவர்களும் துணைத் தலைவராக விஜயை போட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கெத்து? இங்கே நடக்கிறதுனால அவர் துணைத் தலைவர், கேரளா இருந்தால் அவர் துணைத் தலைவர், ஆந்திரா இருந்தால் அவர் தலைவர். அது கூட தெரியாமல், அது மட்டும் கிடையாது, மற்ற மாநில முதலமைச்சர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் கால் மேலே கால் போட்டிருந்த அமித்ஷா எங்கள் தளபதியை பார்த்த உடனே எப்படி பம்மி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? மற்ற மாநில முதலமைச்சரை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட ஒரு இது இருந்துச்சு. எங்கள் முதலமைச்சரை பார்த்தோன்னே என்னமோ தெரியல, ஒரு உடல் மொழியே மாறிப்போச்சு அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. மற்ற மாநில முதலமைச்சரை சந்தித்த ஃபோட்டோ டெல்லியில் எடுத்த ஃபோட்டோ. டெல்லியில் அவர் யாரை பார்த்தாலும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. இங்கே நேற்று எடுத்த ஃபோட்டோ புகைப்படம் வேற புகைப்படம். அந்த புகைப்படத்தோடு இந்த புகைப்படத்தொட்டி இந்த தலை அந்த உடலோடு இணைய போகுதுன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் விஜயை பார்த்து அவர் வந்து இது பண்ணாராம் அப்படின்னு உருட்டாங்கல்ல. இப்போ இந்த மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு மாநில முதலமைச்சர் வச்சிருக்காங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் நீட்டி முழங்கினார் அப்படின்னு செய்தி. என்ன தெரியுமில்ல, டீலிமிட்டேஷனை பொறுத்தளவில் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் போயிடக்கூடாது, எங்களுக்கு ஏற்கனவே என்ன பாராளுமன்ற தொகுதி இருக்கிறதோ அது அப்படி இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காரு. ஃபேர் லிமிட்டேஷன். அப்போ இதுக்கு அதான் ஃபேர் லிமிட்டேஷன், நாட்டை வந்து டீலிமிட்டேஷன். நம்ம கேட்டது பேன் லிமிட்டேஷன் தான். பேன் டீலிமிட்டேஷன், டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படின்னு சட்டசபை தீர்மானம் போட்டிங்கல்ல. சட்டசபை தீர்மானத்தில் டீலிமிட்டேஷனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படியே நீட்டிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு, அந்த தீர்மானம் போடும்போது ஏங்க மேகத்தாட்டுக்கு எதிராக தீர்மானம் போடலை, ஏன் காவிரிக்கு இருக்கிற கர்நாடகா தீர்மானம் போடலன்னு கேட்டதுக்கு இப்போ முக்கியமானது இதுதான். இங்கே யாருக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அது வந்து நீதிமன்றத்தில் காவிரியில் தண்ணி வராமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடே வந்து அந்த ஆடிப்பெருக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆந்திரா கர்நாடகாவுடைய முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் எல்லாரும் ஒருமித்த குரலோடு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தீர்மானத்தை போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ முக்கியமானது இது டீலிமிட்டேஷன் தான் அப்படின்னு கொந்தளிச்சாங்க. சட்டசபை அந்த பட்ஜெட்டு கூட்டத்தில் தொடங்கின உடனே இந்த தீர்மானம் தான் வாசிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த தீர்மானத்தின்படி டீலிமிட்டேஷனை எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி தானே? அப்போ இன்னைக்கு என்ன உருட்டு? ஒரே வாரத்தில் கெட்டிக்காரன் புழுகு 8 நாளும் வாங்கல, அதான் 8 நாள் ஆச்சு கரெக்டாக. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் விடிஞ்சிரும், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் போச்சு. அப்போ 8 நாட்களுக்குள்ள தாவேக்கா அம்பலப்பட்டிருக்கிறது. சட்டசபையில் தீர்மானம் டீலிமிட்டேஷன் வேண்டாம், இங்கே எங்களுக்கு வந்து அந்த டீலிமிட்டேஷன் வந்து எங்களோட பிரதித்துவம் பெறக்கூடாது, நீ பண்ணிக்க, எங்கள் பிரதித்துவம் இல்லாமல் பண்ணிக்க, பார்த்துக்க அப்படின்னு அமித்ஷா பார்த்தோன்னே. இப்போ விஜயை பார்த்து அமித்ஷா இப்படி உட்கார்ந்தாரா, இல்லை அமித்ஷா பார்த்து விஜய் இப்படி உட்கார்ந்தாரா? அப்படி உட்காந்துருந்தாரு. அப்படி உட்கார்ந்தாரா? மற்ற மாநில அமைச்சரும் அப்படி உட்காந்துருக்குறாங்க, இவர் மட்டும்தான்
ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே. அவருக்கு மற்ற மாதிரிலாம் கால் மேலே கால் போட்டார், எங்கள் ஆள் காலை எடுத்துட்டாரு. அது ட்ரெஸ்ஸு கூட பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு. ட்ரெஸ்ஸை கூட அவங்க பார்க்க அதெல்லாம் அவங்களுக்கு ஏங்க டாப் ஃப்ளோர் தான் காலியாக இருக்குல்ல, நீங்கள் எப்படி வேணால் வாடகைக்கு குடியிருங்க, டாப் ஃப்ளோர் காலியாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன சொன்னாலும் நம்புவோம்ல. ஏங்க தமிழ்நாட்டில் வந்து பசுவதைக்கு தடன்னு நம்பி பல லட்சம் பேர் போட்டு உட்காந்துருக்கான் விஜய் தளபதி. அப்படிங்கும்போது இதை நம்ப மாட்டானா? கண்ணாமண்ணான்னு நம்புவான், எதை வேணாலும் நம்புவான், இதையும் நம்புவான். அப்போது இதில் அழுத்தமாக கர்நாடகாவுடைய முதலமைச்சர் மேகதாதில் நாங்கள் அணையை கட்டுவோங்கிறார். அப்போ என்ன சொல்லணும்? மேகதாட்டில் அணை கட்ட விடமாட்டோம், அணை கட்டுவோம், அணை கட்ட விடணும், அது தமிழ்நாட்டுக்கும் நீர்வளத்தை பாதிக்கும், அணை கட்ட வேண்டாம், எங்களுக்கு வந்து தண்ணியை மட்டும் கொடு அப்படின்னு தான் நம்ம வைக்கணும். முல்லை பெரியாரில் புதிய அணை கட்டுவோம். இவங்க மாநாடு போட்டது எதுக்கு பாருங்கள்? முல்லை பெரியாரில் புதிய அணையை கட்டுவோமா, அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கணுமா? கர்நாடகாவில் அணையை கட்டுவோமா, அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கணுமா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் உட்காந்து நாங்கள் அணை கட்டுவோம். நீண்ட காலம் முல்லை பெரியால் அணை கட்டப்பட்டால் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் தரிசு பாலைவனமாக போகும். இங்கே அணை கட்டப்பட்டால் 14 மாவட்டங்கள் தரிசு. மொத்தமாக நீங்கள் திருநெல்வேலி கொஞ்சம் பெண்டிங், சென்னை மொத்தமாக வாஸ் அவுட் ஆயிரும், மொத்தமாக வாஸ் அவுட், ஏற்கனவே வாஸ் அவுட்டு. திருநெல்வேலி மட்டும் தான் வைகையை வச்சு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 மாவட்டம் தப்பிக்கும். இந்த 2 அணையை மட்டும் கட்ட விட்டோம்னா மொத்தமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஏன்னா அது எங்கே மொத்தமாக முடிஞ்சு போய் தான் கிடக்கு. அப்போ தமிழ்நாடே ஒரு வறண்ட மாநிலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி அங்கேயும் யார் இருக்கா? காங்கிரஸ். இங்கேயும் காங்கிரஸ், சாரும் காங்கிரஸ், இப்போ ஆஃப் காங்கிரஸ் தான், 3 பேரும் காங்கிரஸ். அப்போது இதற்கு வலுவான எதிர்ப்புகளை தமிழக அரசு கொடுக்க போகிறதா இல்லை வேடிக்கை பார்க்க போகிறதா அப்படிங்கிறத இனி பொறுத்து தான் பார்க்கணும். 2 மாநில முதல்வர்களும் அந்த மாநிலத்தில் எதை பேசுனா ஓட்டாக மாறும், எதை பேசுனா அந்த மாநில மக்கள் கொண்டாடுவான்னு பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மாநில முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, வழக்கம்போல மானியத்தினை பொன்மானை போட்டுட்டு சட்டசபையில் ஒரு பேச்சும் இங்கே போய் ஒரு பேச்சும் பேசிட்டு வந்திருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுரும், வராதிங்க அப்படின்னு அவர் சொல்லி 10 நாள் கூட ஆகலை. அவர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு, கூப்பிட்டு வரவேற்று, சரி வரவேற்றதெல்லாம் இருக்கட்டும், அவர் பேசும்போது எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இப்போ வெளியில் வந்து சொல்கிறாங்க அது காவிரி விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நாங்கள் பேசலை. அதை விட பெரிய கொடுமை தெரியுமில்ல, நேற்று வந்து 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க இங்கே கர்நாடகா காட்டுக்குள்ளே. மான் வேட்டையாட போனதாக சொல்லி வனத்துறை சொல்லுது சாம்ராட் நகரில். ஆனால் அதில் அந்த சுடப்பட்ட 3 பேரில் ஒருத்தருடைய செருப்பு புது செருப்பாக இருக்குது. செருப்பில் கூடிய பில்லு இருக்குது பாருங்கள், அந்த பில்லை கூட கிளிக்கலை, அந்த ஸ்டிக்கரை கூட கிளிக்கலை. அது ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, லூனாஸ் பழைய சும்மா செப்பல், அந்த ஸ்டிக்கர் கூட கிளிக்கப்படலை. ஒரு ஸ்டிக்கர் கூட கிளிக்காமல் ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ளே செருப்பு போட்டு போனாரா, இந்த செருப்பு அவர் செருப்பானா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்குது. இன்னொன்று, தப்பிப்போன மாட்டை பிடிக்கத்தான் காட்டுக்குள்ளே போனாங்கன்னு சொல்லி உறவினர்கள் சொல்கிறாங்க, இவங்க மான் பிடிக்க போனான்றாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அந்த குடும்பமே கொந்தளித்து போயிருக்கிறது. ஒரு அடிப்படை மனிதநேயம் கூட காக்கப்படலைன்னு தெரியுது. இப்போ அதை கண்டித்து கோயம்புத்தூரில் TK சிவகுமாருடைய உருவப்படத்துக்கு எவனோ செருப்பு மாலை போட்டான். அங்கே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தை வச்சு செருப்பு மாலை போடுவான், நாய்க்கு அவர் மேலே மாலையை போட்டுவிடுவான், பாடை கட்டி பூ வச்சு ஒப்பாரி வச்சு அழுவான். நம்ம யாரும் எதுவும் கொந்தளிக்க மாட்டோம். அதே போல் அங்கே யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து போகிறான்னு சொன்ன உடனே ஜனநாயகன் போஸ்டரை கிழித்து செருப்பை கட்டி அடித்தானுங்க. அங்கே உள்ள கர்நாடக அரசு எதையும் கண்டிக்கலை. ஏன்னா அவன் கன்னட உணவாக பார்க்குறான், உணர்வு கொந்தளிப்பு இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் இங்கே கோவை காவல்துறை இந்த செருப்பு மாலை போட்டது யாருன்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. இங்கே கர்நாடக அரசுக்கு எதிராகவோ காவிரி சிக்கலுக்கு எதிராகவோ மேகதாட்டுக்கு எதிராகவோ இங்கே வலுவாக பேசினா கைது, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் அனுமதி கிடையாது, நேரத்தை கட்டுப்படுத்துவோம். TK சிவகுமாரை பேசிடக்கூடாது. ஒரு முதலமைச்சராக, கர்நாடக முதலமைச்சராக நம்மளை ஒரு மதிக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் பேசுறது கண்டனம் தெரிவிக்க கூட உரிமை கிடையாது. என்ன மாலையை கொண்டு போய் அவர் கழுத்துலையா போட்டான்? ஒரு படத்துக்கு போட்டிருக்கிறான், போட்டு கண்டனத்தை தெரிவிக்கிறான். அதை தெரிவிப்பதற்கு போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு தமிழக அரசு மிகுந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறதா, இல்லை தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறதா, இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறதா அப்படிங்கிறத
நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில் கேரள முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, முல்லை பெரியாறு அணையை வந்து நாங்கள் இடிக்கிறோம், புதிய அணையை நீங்கள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வேணாலும் கட்டிக்கோங்க, அதுக்கான வரைபடம் இன்ஜினியரிங் எல்லாமே நீங்களே பண்ணுங்கள், முழு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இல்லை, தமிழக மக்கள் குறிப்பாக தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மக்கள் தண்ணீர் பெற வேண்டும், அணை கட்ட வேண்டும் என்று கேரளாவுக்கு அவ்வளோ என்ன அப்படி அக்கறை? இந்த அணை வந்து டேம் 999, இந்த அணை வந்து 999 வருஷம் அக்ரிமெண்ட் வச்சுக்கோங்க. இந்த அணை இன்னும் பல ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இந்த அணையில் எந்த விரிசலும் இல்லை. இந்த அணையை வச்சு தான் கேரளாவில் மிகப்பெரிய அரசியலே, குறிப்பாக அந்த தேவிகுளம் பீர்மேடு பகுதியில் வாக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த அணையை பேசினா தான் ஓட்டு விடும். பாதி கேரளாவில் அப்படி தான். இந்த அணை முடிஞ்சால் கேரளா பாதி மூழ்கிரும், கேரளாவே மூழ்கிரும், கேரளாவே அழிஞ்சிரும். அதை காப்பாற்ற போகிறோம். அப்படி தானே டேம் 999. இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது கேரளாவில். இந்த காங்கிரஸ்கார கூட்டம் வந்து ஓட்டு வாங்கணும். ஓட்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்களா, நம்ம முதலமைச்சர் போய் தமிழ்நாட்டிலையும் பேசிட்டு வந்துட்டாரு, அணை கட்ட சொல்லிட்டாரு. அப்போ இவங்க வந்தால் தான் அணை கட்டப்படும், நாடாளுமன்றத்தில் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு பிச்சை வாங்குறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்க. சரி, அவன் மாநிலத்தோட உரிமையை பேசுகிறான், நமக்கு எதிரானது, அவன் அந்த மாநிலத்துக்காக பேசுகிறான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உச்சநீதிமன்றத்தில் எல்லா மாநில மக்களுடைய இதான அமித்ஷா வந்திருக்காருல, உள்துறை அமைச்சர், எல்லா மாநிலம் அந்த உரிமையை பேசுகிறான்ல. மேகமலையில் 48 மணி நேரத்துக்குள்ளே காலி பண்ணணும், இல்லைனா வந்து துணை ராணுவத்தை அனுப்புங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு போடுது. இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. டைம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். இதற்கு எதிராக வலுவான வாதங்களை வைத்து அது பூர்வக்குடி மக்களுடைய நலம் காலகாலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க என்று இப்போ பேசியிருக்கலாம்ல. உள்துறை அமைச்சர் முன்னாடி பேசியிருக்கலாம். அவர் மூலியமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு போயிருக்கலாம். அது குறித்து விஜயவர்களுக்கு தலைமைச் செயலர் சாய்குமார் ஐஏஎஸ் ஏதாவது டேட்டா எடுத்து கொடுத்தாரா? அவர் எப்படி எடுத்து கொடுப்பாரு? ஏதோ டிஃபன் கேரியர் தான் கொண்டாந்தார் உள்துறை அமைச்சருக்கு. பொதுவாக முதல்ல சந்திக்கும் போது சந்திச்சா பூ கொடுப்போம். அடிக்கடி சந்திச்சுட்டாகத்தான் நம்ம வந்து நாட்டாம படத்தில் கொண்டு வர மாதிரி பாயசம் கொண்டு போய் கொடுப்போம். இது என்ன பருப்பு பாயசமா? இதில் பாயசம் இருக்குது ஃப்ரெண்ட். அதான் பாயசம் இருக்குது ஃப்ரெண்ட் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. நாட்டாம கிட்ட இவர் கொண்டு கொடுத்துருக்காரு. தெரில பாயசத்தை யார் செஞ்சாங்க, இல்லை என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறது அது அவர் தான் சொல்லணும். அடுத்ததாக இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்ருக்கு. தினம் ஏதாவது ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ பேசி அவங்களே அம்பலப்படுத்திக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து அமைச்சர் செங்கோட்டையன் பேசிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரும்பாலான வீடுகளில், அது பெரும்பாலும் இல்லை எல்லாருமே ரேஷன் அரிசியை கோழிக்கும் மாட்டுக்கும் தான் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரு பெரிய பண்ணையாருங்க. இப்போ பண்ணையாருங்கும்போது கோழிக்கும் மாட்டுக்கும் தான் பயன்படுத்துவாங்க. ஏழை பாளைங்கன்னா ரேஷன் அரிசியை வாங்கி அதை வச்சு சாப்பிடுவாங்க. அவர் பெரிய தோட்டத்தில் வாழ்கிறவர், தோட்டத்தில் மட்டுமே வாழ்கிறவர். ஹோம் டூர் காமிச்சாங்கல்ல, பெரிய தோட்ட வீட்டில் தானே இருக்கிறார் அவர். காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னாங்க ஒரு நெல்லிக்காய் ஜூஸுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பாதாம், அப்புறம் நான் கொஞ்சோண்டு முருங்கை இலை ஜூஸு, அப்புறம் முருங்கை சூப்பு, முருங்கை கூட்டு, அப்புறம் முருங்கை பூ சூப்பு, அப்புறம் முருங்கை இலையில் வந்து நெய் விட்டு வதக்கி சாப்பாடு, மதியம் கொஞ்சோண்டு வந்து சம்பா சாப்பாடு, அப்புறம் மாப்பிள சம்பா. அப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் தூதுவளை சூப்பு, தொண்டைக்கு அதமாக தூதுவளை சூப்பு. இரவில் நல்ல பால், கட்டி பால், பாதாம் பால், பிஸ்தாலாம் போட்டு அந்த மாதிரி பால். அப்படி சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இரவில் வந்து நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணுங்க, காலைல மோஷன் ஃப்ரீயாக இருக்கணுங்க. அப்படி வாழக்கூடிய ஒருத்தர் அவருக்கு வந்து ரேஷன் அரிசி கோழிக்கு தான் போடுவாங்க, ஆட்டுக்கு தான் போடுவாங்க, மாட்டுக்கு தான் போடுவாங்க. சாதாரண குடியானவன், விவசாயி, ஒரு கூலி வேலைக்கு போகிறவன், ஒரு சித்தாள் வேலை பார்க்குறவன், ஒரு தச்சர் வேலை பார்க்குறவன் அன்றாடம் காய்ச்சி தான் ரேஷன் அரிசியில் வாங்கி சாப்பிடுவாங்க. நம்மளாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். இப்போவும் நான் பல்வேறு நேரங்கள்லாம் நம்ம வீட்டில் பச்சரிசி ரேஷன் அரிசி தான் பயன்படுத்துகிறோம். ரேஷன் அரிசி ஒன்றும் குறைவானதும் கிடையாது, மலிவானதும் கிடையாது. அது புழுத்து போய் இருக்கிறது, அதில் நிறைய புழுக்கள் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அதை சரி பண்ணி நெறிப்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஒட்டுமொத்தமாகவே ரேஷன் அரிசி வந்து கோழிக்கும் இதுக்கு தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோழிக்கும் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. சில இடங்களில் கொடுக்குறாங்க, எக்ஸஸாக அதிகமாக இருக்கிற பண்ணைகளில் வாங்கி கொண்டு போய் கடத்தி கொண்டு கொடுப்பாங்க. அவர் அவங்கள மொத்தமாக வாங்கி கொண்டு போய் கோழிக்கு போடுற போல இருக்குது, கோழி தீவனத்துக்கு போடுற போல இருக்குது. ஆனால் அதை மொத்தமாக கொச்சைப்படுத்துவது, அதை சரிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் கோழிக்கு போகிற நிலைமையில் இருந்து நாங்கள் மக்கள் பயன்படுத்துகிற நிலைமை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது சரி. மொத்தமாக கோழிக்கு போடுவோம் அப்படிங்கிறது ஒரு பண்ணையார மனநிலை. நான் பெரிய ஆள், நான் வந்து மாப்பிள சம்பா, நான் சீரக சம்பா,
அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு பண்ணையார் தான் வளர்ந்துட்டாரு. பின்னாடி உட்காந்துருந்த நம்ம ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி அம்மா அவங்க தான் முதல்ல பெஞ்சை தட்டினது கோழிக்கு போடுவோன்னு சொன்ன உடனே. அவங்கெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளரலன்னு நினைக்கிறேன் நான். அப்போ தெரில, அவங்கெல்லாம் இதாக வளர்ந்துருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, எந்த அரிசி கோழிக்கு போடப்படும், சன்ன ரகம் அரிசினா என்ன, மோட்டார் ரக அரிசினா என்ன, குறுவை சம்பா தாழ்னா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாத ஆட்களை கொண்டு போய் அமைச்சரில் வச்சுருக்காங்க. உணவுத்துறை சம்மந்தப்பட்ட மானிய கோரிக்கை. அப்போ யார் பேசணும்? உணவுத்துறை அமைச்சர் பேசணும். நீங்கள் ஆளாளுக்கு எந்திரிச்சு பேசுனா இது எந்த மாதிரியான மானிய கோரிக்கை? சரி, சபா அவர் வந்து பேரவையினுடைய முன்னவர், அவை முன்னவர், அவர் பேசலாம், பிரச்சனை கிடையாது. இவர் யார்? நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா சன்ன ரக அரிசியை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்கள் முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டார். நல்லா கொடுத்தாருங்க நேரு. அதாவது திமுகவில் இருக்கிறாரு, அரசியல் ரீதியாக அவங்களுக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் அவர் ஒரு விவசாயி. நேரு அவர்கள் வந்து ஒரு விவசாயி. அவருடைய குடும்ப பின்னணியில் ஆழ்குடியில் வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய குடும்பம். இன்றைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸ் மில்லேருந்து அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. இன்றைக்கும் ரைஸ் மில்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அவரே வந்து இந்த பிகனுட்ஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தார். புல்லட் ஓட்டிட்டு போய் புல்லட் ஓட்டிட்டு போய் சொல்லியிருந்தார். மாடுலாம் நல்ல நாட்டு மாடெலாம் வளர்க்குறாங்க, பண்ணலாம் வச்சுருக்காங்க. நான் கூட கேட்டிருந்தேன், ஒரு அமைச்சர் நேரு வந்து மாடு வளர்க்கலாம், இதே நாட்டுக்குள்ளே சீமான் மாடு வளர்க்கக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருந்தேன். அப்போ மாடு ஆடுலாம் வளர்க்குறதுனால அவருக்கு தெரியுது, விவசாயம் சார்ந்திருக்கிறனால காவிரிக்கரை நம்பியிருப்பதுனால அவருக்கு தெரியுது. குறுவை சம்பா தாளடி அப்படின்னா என்ன? குறுவைங்கிறது ஒரு வகையான பட்டம், குறைந்த காலத்தில் விளையக்கூடிய பட்டம். அங்கே இந்த சன்ன ரக அரிசியை விளைவிக்க முடியாது. சன்ன ரகனா பொன்னி நைஸாக இருக்குது. ஆமாம், அதை விளைவிக்க முடியாது. இந்த சன்ன ரக அரிசி விளைவதற்கு 4 to 5 மாதம் 6 மாதம் ஆகும். இதை தாளடியில் தான் விளைவிக்க முடியும். அதாவது அக்டோபரில் போட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த காலகட்டத்தில், இல்லை செப்டம்பருக்கு மேலே விளைவிப்பாங்க அதை வந்து தாளடியை. இது ஜூனில் போட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த நேரத்தில் விளைவிக்கிறது. இப்போ இந்த குறுவைன்னா என்ன, சம்பாடுனா என்ன, தாழ்னா என்னன்னு தெரியாமல் மொத்தமாக சன்ன ரகம் அவர் நல்லா செஞ்சு கேட்டார். சன்ன ரகத்தை உற்பத்தி, அதாவது அரிசியை கையில் எடுத்து தேய்ச்சி அதை சன்னமாக மாற்றுவோம். சன்னம்னா சின்னது, அரிசியை கையில் வச்சு சன்னமாக இந்த இதில் தேய்ப்பாங்க, சைக்கிளுக்கு டயர் தேய்ப்பாங்கல்ல பஞ்சர் பார்க்குறதுக்கு, அது மாதிரி வச்சு வார்னிஷ் வச்சு தேய்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அந்த மாதிரி சொல்கிறாரு. சன்ன ரகம் உற்பத்தியெலாம் பண்ண முடியாதுப்பா. சன்ன ரகங்கிறது தாளடி பருவத்தில் மட்டும்தான் விளைவிக்க முடியும். சன்னத்தை போய் குறுவையில் வந்து விளைவிக்க முடியாது. குறுவைங்கிறது 3 மாதம் தான். அதில் மோட்டார் ரகமான பெரிய அரிசி தான் விளையும். சன்னத்தை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான அவ்வளோ உற்பத்தி பண்ண முடியாது. தமிழ்நாட்டுடைய மொத்த தேவைக்கும் வேணால் ஆந்திர பொன்னியை விலைக்கு வேணால் வாங்கலாம் அப்படின்னு ஆதவர்ஜுனாவுக்கு புரிகிற மொழியில் சன்னத்தை உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமையாவது சன்ன ரகம்னா என்ன, இது குறுவைனா என்ன, தாழ்னா என்ன, சம்பான்னா என்ன அப்படிங்கிறத குறைந்தபட்சம் அந்த அமைச்சர்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே சொல்லுவாங்க, நாங்கள் 3 மாதம் தான் ஆச்சு, 3 மாதம் தான் ஆச்சு. எது கேட்டாலும் ஒன்று 3 மாதம் ஆச்சு, இல்லைன்னா நீங்கள் பண்ணலையா, 3 மாதம் ஆச்சுன்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆகட்டுமே, அப்போ மட்டும் தெரிஞ்சுருக்கீங்களா? நீங்கள் தெரியாது, தெரியலன்னா பேசக்கூடாது. அடுத்ததா நிறைய சட்டமன்றம் தொடர்பாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய நேயர்களோட விருப்பம் என்னென்னா, நிறைய வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. இந்த ஜிஆர்கே மோசடி குமார் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. மோசடி குமார் பற்றின அப்டேட் வந்துச்சு. இந்த ஜிஆர்கேங்கிற ஒரு கேரக்டர் அப்படியே நிற்கிதே, அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஜிஆர்கே ரெட்டி சம்மந்தமாக, அதாவது ஜிஆர்கே மார்க் குரூப்பு ஜிஆர்கே ரெட்டி சம்மந்தமாக ஒரு 2 காணொலி வெளியிட்டிருந்தோம். இதை பார்த்துட்டு அந்த ஜிஆர்கே ரெட்டி குரூப்பு தொடர்பு கொண்டாங்க. எங்கள் தரப்பு விளக்கத்தையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். நீங்கள் வந்து ஒரு சார்பாக சொல்லியிருக்கீங்க, எங்கள் தரப்பு விளக்கத்தையும் சரி வாங்க, தாராளமாக உங்கள் விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு எந்த இல்லை. நான் வந்து ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டேட்டாக்கள் அடிப்படையில், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வழக்குடைய அடிப்படையில் நீங்கள் வந்து 2013 காலகட்டத்திலேருந்து இப்படி பல்வேறு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி அதை மக்களுக்கு கொடுக்கல, மக்கள்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கீங்க, மக்கள் கொடுக்கல என்று மக்கள் சொன்னதை எடுத்து நம்ம போட்டிருந்தோம். இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் மார்க் குரூப் விக்டிம்ஸ் அப்படிங்கிற பேஜ் உருவாகி அந்த பேஜில் இருக்குது. நம்ம ஒன்று புதுசாக ஒன்று புலனாய்வு புலி மாதிரி கண்டுபிடிக்கலை, இருக்கிறத எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம். ஸோ ஏற்கனவே இருக்கிற டேட்டா தான் நான் பேசுகிறேன், நான் ஒன்றும் கண்டுபிடிச்சலாம் பேசலை அப்படின்னு சொன்னேன். இல்லை எங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்தோம். என்ன சொன்னாங்கன்னா, வருகிற திங்கட்கிழமைக்குள்ளே, அதாவது நம்ம வீடியோவுக்கு பிறகு வருகிற திங்கட்கிழமைக்குள்ள மார்க் சவிதாஞ்சலி இந்த பிளாட்ஸை வந்து கொடுத்துக்க போகிறோம், குறிப்பிட்ட மக்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், மொத்தமாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, முதல் கட்டமாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பொங்கலுக்குள்ளே மொத்தமாக கொடுத்து முடிச்சிடும் நாங்கள். சரி, திங்கக்கிழமை கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், கொடுத்த மாதிரி செய்தி இல்லை. செவ்வாய்க்கிழமை கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், கொடுத்த மாதிரி செய்தி இல்லை. புதன்கிழமை கொடுக்க மாதிரின்னு கேட்டேன், கொடுக்க மாதிரி செய்தி இல்லை. சரி, சம்மந்தப்பட்ட இந்த பாதிக்கப்பட்டவங்க காணொலி வெளியிருந்தாங்களே அவங்கள கூப்பிட்டு உங்களில் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். யாருக்கும் கொடுக்கலன்னாங்க. 2013 இப்படி தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் இந்த மாதிரி அவங்கள எதிர்த்தோ இல்லை அவங்கள கேள்வி கேட்டோ காணொலி வெளியிட்டாலோ இல்லை நீதிமன்றத்துக்கு போனாலோ இல்லை சமூக வலைதளத்தில் பேசினாலோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தாலோ என்ன பண்ணாலும் சார் ஒரு வாரத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களே அதில் அந்த 700 பேரில் ஒரு 20 பேர் அவங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க இல்லையா? என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு இடம் வந்துடும், கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெட்டிக்கு எதிராக பேசுறீங்கன்னா இடம் கிடைக்காது, பணம் கிடைக்காது. 2013 50 லட்சங்கிறது இன்னைக்கு எத்தனை லட்சம்? அன்னைக்கு 1 கிராம் தங்கத்துடைய விலை என்ன, இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தின் விலை என்ன? 2013 1 கிராம் தங்கத்தோட விலை எனக்கு தெரிஞ்சு 3500 ரூபா, 2500 ரூபா இருக்கும். இன்னைக்கு 15,000 போயிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட 5 மடங்கு உயர்ந்துருக்குது. அப்போ 50 லட்சங்கிறது இன்னைக்கு 2.5 கோடிக்கு சமமானது. அப்போ 2.5 கோடி சம்மந்தப்பட்ட அப்போ வட்டியை கணக்கு பண்ணுங்க. மினிமம் ஒரு பைசா வட்டி கணக்கு வைங்க, எத்தனை லட்சம் வட்டி வந்திருக்கும் அதுக்கு. அப்போ அதெல்லாம் கணக்கே கிடையாது. இப்படியே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் எதிர்த்து பேசுனீங்க, ரெட்டி ஏமாற்றிட்டாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்காது, நீங்கள் ரெட்டி கூடியவே இருந்தால் தான் வீடு தருவாருன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நம்ப வச்சுருக்காங்க. எப்பெல்லாம் நீதிமன்றத்தில் கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி வழக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் ஒரு பெரிய சாவி செய்கிறது, எது பிளாஸ்டர் பாரிஸில் வச்சு ஒரு பெரிய சாவியை செஞ்சு கொண்டு போய் சாவி அந்த கீழே ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குது, அது பக்கத்தில் வச்சு நிப்பாட்டி ஃபோட்டோவை போட்டு கொண்டு போட்டுறது, பத்திரிக்கையில் கொடுத்து செய்தியாக்கிட்டு நீதிமன்றத்தை கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. சரி, வீடு கொடுத்தாச்சு, கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் பேஸில் கொடுத்துட்டோம், அடுத்த பேஸில் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இதுவரைக்கும் வீடு ஒப்படைக்கப்படவில்லை. இது இப்போ அதுக்கப்புறம் தான் இது என்னென்னு விசாரித்து பார்க்கும்போது ஒரு 8000 கோடி ரூபாய்க்கு மேலே பல்வேறு வங்கிகளில் கடன் வாங்கின ஒருத்தர், மக்களை ஏமாத்தின ஒருத்தர், இந்த பணத்தை மொத்தமாக அழிச்சிட முடியுமா? இப்போ மல்லையா இருக்காரு, மல்லையா கடன் வாங்குறாரு, நம்மெல்லாம் மல்லையா கடனில் மூழ்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் பார்த்தா சுவிஸில் போட்டில் போயிட்டு இருந்தார், ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தார். அப்போது இந்த மாதிரியான தொழில் அதிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ் கணக்கு காட்டுறாங்க, மஞ்சள் நோட்டீஸ் விடுறது, பேங்கில் ஏமாற்றிட்டாங்க, அதானி காரைக்கால் போட்ட பிடுங்கிட்டாரு, சீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே இதற்கு சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் வியாபாரத்தை தொடங்கிறது. இந்த ஜிஆர்கே ரெட்டி என்ன பண்ணாரு, அவருடைய மகள் ரோஷினி ரெட்டி, மருமகன் சசிதர் ரெட்டி, இவங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி திருமணம் நடைபெறுது. பிரம்மாண்டமாக ஒரு திருமணம் எவ்வளோ நடந்திருக்கும்? 8000 கோடி கடன் வாங்கினேன். 8000 கோடிக்கு மேலே கடன்னா 8000 கோடிக்கு மேலே இது நடந்திருக்கு. நிறைய பேர் கடனில் இருக்காரு, இடி கேஸ் இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள். ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உரிமையாளர்கள், மக்கள் தவிச்சு கிடக்குறாங்க. இதுக்கு இடையில மகளுக்கு கல்யாணம் எவ்வளோ நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்யாணங்கிறது 10,000லையும் பண்ணலாம், எங்கள் கூட 1 கோடியில் பண்ணுவாங்க. அவங்க 50 கோடி ரூபாயில் கல்யாணம், 50 கோடி ரூபாயில் 50 கோடி ரூபாயில் பெங்களூரில் வைத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றிருக்கு. யாருக்கு? ரோஷினி ரெட்டிக்கும் சசிதர் ரெட்டிக்கும். இந்த ரோஷினி ரெட்டி பேரில் ருத்ரம் ப்ரோனோசிஸ் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பெங்களூரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு நிறுவனத்துடைய அலுவலகம் இருக்குன்னு பார்த்தா மார்க் பில்டிங் ஓஎம்ஆரில். இங்கே சுவிட்சு அங்கே இருக்குது, லைட் இங்கே எரியும், பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதே போல் வேல்யூ ராக் வெல்த் மேனேஜர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம், அதுலேயும் உங்கள் மகள் டைரக்டர். இப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பூராத்தையும் ஹைதராபாத், பெங்களூர் ரெண்டு பூர்வீகம் அங்கே தானே, அங்கே போய் இங்கே சம்பாதிக்கிறது ஓஎம்ஆரில், இங்கே ஓஎம்ஆரில் மக்களை ஏமாத்துறது, அதை அப்படியே கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது. இப்படி இந்த மார்க் ரெட்டி பண்ணுவதனால ஏற்கனவே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இவர் மேலே ஒரு வழக்கு போடுது. இந்த அங்கே பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கடன் வாங்கி கட்டாததுக்கு வழக்கு போடுறாங்க. வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. இந்த சிபிஐ வழக்கை எதிர்த்து குவாஷ் போகிறாரு ரெட்டி, என் மேலே பொய் வழக்கு போட்டாங்கன்னு. இப்போ சிபிஐ வழக்கு போட்டது ஒன்று இவர் பொய், இவர் ரெட்டி நேர்மையானவர் நல்லவர் அப்படின்னா இல்லைங்க, அவர் சொல்லுது போலவே அவர் உண்மையானவர் தான், வங்கி தான் பொய் சொல்லுதுன்னு சொல்லி வழக்கை சிபிஐ இவர் போட்ட குவாஷை ஏற்றுக்கொண்டு வழக்கை ரத்து பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆமாம், குவாஷை ரத்து பண்ணிடுது. குவாஷை ரத்து பண்ணல,
கோஸ் போட்ட பெட்டிஷனை ரத்து பண்ணிடு. கோஸ் ஒரு பெட்டிஷன் போடல, பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது, வழக்கை சிபிஐ எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லி முடிவிடுறாங்க. இப்போ அந்த சிபிஐ வழக்கின் தொடர்ச்சியாக இடி ரைடு எந்நேரமும் வரலாம். ஏன்னா இவர் வந்து மகள் ரோஷினி ரெட்டி சசிதர் ரெட்டி பேரில் இந்த மாதிரி வாங்குறாரு. இது சட்டவிரோத பணப்பரிமாற்றம். இங்கே தான் இடி வருது. புரியுதா உங்களுக்கு? பினாமி பரிவர்த்தனை ஆயிடுது, சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக மாறுது. அப்போ இங்கே உள்ள பணத்தை கொண்டு போய், அதாவது இங்கே மக்களை ஏமாற்றிய பணத்தை பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் மகள் பேர்லேயும் மகன் பேர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரோங்கிற தகவல் ஈடிக்கு போகுது. ஈடி ரைடு வந்துடக்கூடாது என்பதை முன்கூட்டி அறிந்த ஞான உதயத்தில் அறிந்த ஜிஆர்கே ரெட்டி என்ன பண்றாரு, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய லீ மெரிடியன் ஹோட்டலில் தன்னுடைய மருமகன் சசிதர் ரெட்டி மூலியமாக சில ஸ்வீட் பாக்ஸ்களை சில முக்கியமான ஆட்களுக்கு கொண்டு போய் கொடுத்து ஈடு ரைடு வரவிடாமல் தடுத்திருக்காரு. இப்போதைக்கு தற்காலிகமாக. அப்போ ஈடு ரைடு வரவிடாமல் தடுப்பதற்கு இருக்கு, மகளை திருமணம் பண்ணுவதற்கு பணம் இருக்கு. ஆனால் 8 கோடி ரூபாய் இருந்தால் போதும் இந்த மொத்த ப்ராஜெக்டையும் முடிச்சிடுவோன்னு சொல்லி இந்த டீம் சொல்கிறாங்க. நம்மகிட்ட பேசின டீம் சொல்கிறாங்க 8 கோடி ரூபா இருந்தால் போதும், நாங்கள் மொத்தமாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடுவோம். 50 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணுறாரு. இடி அதிகாரிகளை சமாளிப்பதற்கு அதிகாரிகளை சமாளிக்கணும், நேரடியாக இடி அதிகாரிகள் கொடுக்கல. ஸ்வீட் பாக்ஸை இடி இவட்ட கொடுத்தா இடி வராதுன்னு அவங்க நம்புறாங்க. இடி அதிகாரி வராமல் இருப்பாங்களா வருவாங்கன்னு தெரியாது. யாரும் ஒருத்தர் மொட்டை கூட போட்டு போயிருக்கலாம், ஸோ ஆட்டை கூட போட்டுருக்கலாம். ஒன்று நடந்திருக்கு, இடி நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்கல்ல, அமித்ஷாட்டே பேசுகிறேங்கிற மாதிரி. ஸோ ஒரு முக்கியமான சில ஆட்களை பார்த்து கொடுத்துருக்காங்க. இவர் எந்த அளவுக்கு பொய்யான என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நான் சொல்லி இந்த மாதிரி சுசில் லால்வானியை வந்து ஏமாத்தினார். அப்புறம் வந்து நிறைய கேசஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இதில் மிக முக்கியமாக நம்ம பேசாமல் விட்டது என்னென்னா, அதை கேட்கும்போது நானே மிரண்டுட்டேன். என்ன விஷயம்? தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பவர் சென்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பவர் சென்டர் யாருன்னு சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு பவர் சென்டர் பவர் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவானது அப்படின்னா அது அம்மையா ஜெயலலிதாவுடைய காலத்தில் தான். ஆமாம், தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு பவர் சென்டர் அம்மையார் பவர் ஹவுஸ். ஆமாம், அப்படிங்கிற மாதிரி சின்னம்மா. ஆமாம், அவங்க சின்னம்மா அவர்கள்ட்டையே கிட்டத்தட்ட 270 ஸ்வீட் பாக்ஸை போட்டிருக்காப்புல. மன்னார்குடி படித்துறை பாண்டிக்கிட்டே வா அப்படிங்கிற மாதிரி 270 ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால் போர்ட்டு சொன்னோம் இல்லையா, அதை காரைக்கால் போர்ட்டு கட்டும்போது 270 ஸ்வீட் பாக்ஸை போட்டு போயிருக்காப்புல. இப்போ வரைக்கும் மொட்டையா சொட்டையா ஒருத்தர் இருப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அறுவடை பிடிச்சிட்டு வயசான காலத்தில் அம்மையார் அவர்கள் வந்து போயஸ் தோட்டத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க மேலே பல்வேறு வழக்கல் வந்து வங்கியப்புறம் தொடச்சிட்டாங்க. செலவு காசில் நம்ம கஷ்டப்படும் போது 270 கோடி தரோம்னா எனக்கு துடிக்குமா துடிக்காதாங்க? 270 கோடி சின்ன மாட்டே போட்டிருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். நீங்கள் வந்து வேற ஏதாவது பெரிய மாட்டை போட்டதை கூட பரவாயில்ல, சின்ன மார்க்கெட்டே போட்டிருக்காங்களா? அதிர்ச்சியான செய்தி இது. இதுக்கு உண்மையிலே சிரிச்சிட்டு சொல்லுவாங்க, பெரிய அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜகத்கால கில்லாடியாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஜகஜால கில்லாடியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் என்னன்னா பொய் வந்து நிலைச்சு நிற்காதுல்ல. இவரால் இயக்கப்பட்டு இல்லை இவருக்கு இணைப்பாக இருந்து தாம்பரத்தில் மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக இருந்து சென்னை மாநகரத்துக்கு முக்கியமான அதிகாரியாக வந்த ஒருத்தர் பல்வேறு பொய் வழக்குகளை போடுறாரு. பொய் வழக்கு என்று காவல் நிலையமே ரத்து பண்ணுது. எது? சுசில் லால்வானி மேலே போட்ட பொய் வழக்குகளை 3 எஃப்ஐஆர் போடப்படுது. 3 எஃப்ஐஆரும் காவல் நிலையத்திலே வந்து அது பொய் அப்படின்னு ரத்து செய்யப்படுது. அந்த பொய் வழக்கில் போட்டதுனாலையும் தொடர்ச்சியாக இது போல் செய்யப்பட்டாலும் இப்பொழுது அந்த அதிகாரி ப்ரமோட் ஆகியிருக்காரு. அதுக்கும் காரணம் யாருன்னா இந்த ஜிஆர்கே ரெட்டி கூட இணைஞ்சதுனால இப்போ வந்து நீயும் கட்ட நானும் கட்ட, உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டங்கிற மாதிரி அந்த அதிகாரி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு அரசினால் ப்ரமோட்டாக செய்யப்பட்டு ஒரு துறைக்கு டம்மியாக போஸ்டிங் போயிருக்காரு. அப்போது ரெட்டி கூட சேர்ந்த ஆட்கள் அத்தனை பேரும், ரெட்டிக்கு உதவி செய்த அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து வெளிப்படுறாங்க, குட்டு வெளிப்படுது இல்லையா. ஆனால் இந்த ரெட்டி இப்போ வரைக்கும் தப்பிப்பதற்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஆட்களை சரி பண்ணுறது. தன்னை பற்றி யாராவது பேசுனா அவங்கள சரி கட்டி வச்சுக்கிறது. நமக்கு தூது விட்டு பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க, மக்களுக்கு வீடை கொடுத்துருங்க ஒரே அவ்வளோதான். பாதிக்கப்பட்டு வந்து உண்மையிலே கேட்டாங்க, ஆஃபீஸ் வந்து கேட்டாங்க, வந்து ரெட்டி அனுப்பிச்சி விட்டார், ரெட்டி பேச சொன்னார். இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் வீட்டை கொடுத்து விடுங்கள். ரெட்டி வீட்டை கொடுத்துட்டாருன்னு நான் இதே அப்படியே சொன்னேன், பேசிடலாம். இதையே நான் அப்படியே அவங்ககிட்டே சொன்னேன். உங்களுக்கு பண்ணி தான் இருந்தீங்களே, அப்படியே சொன்னேன்.
நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க வீட்டை கொடுத்துருங்க, நான் வீட்டை ரெட்டி கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் வீடு ஒப்படைச்சிட்டாங்க, எல்லா மக்களும் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் இருந்துட்டாங்கன்னு நான் காணொலி போட்டு மார்க் ரெட்டி குரூப் சூப்பராக இருக்குது, அவங்ககிட்ட நீங்கள் வீடு வாங்குங்க அப்படின்னு ப்ரொமோட்டே பண்ணுறேன். உங்களுக்கு நான் வந்து ப்ரொமோட்டராகவே மாறிடுறேன்னு சொன்னேன். உடனே சிரிச்சிட்டு ஓகே சார் அப்படின்ட்டு போனாங்க. திங்கக்கிழமை தரேன், நான் வீடு இன்னும் வரல. ஸோ இப்பவும் கூட ஒன்றும் இல்லை, கெட்டு போகலை. அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கொடுத்து விட்டால் ரெட்டி மார்க் குரூப் வீடுகளை ஒப்படைத்து விட்டுன்னு சொல்லி 13 வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்கயா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுறோம். ரெட்டி பிஸ்னஸில் கெட்டி அப்படின்றலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ரெட்டி எப்படின்னா சின்னம்மாக்கு மட்டும் கிடையாது, யார் பதவியில் இருக்காங்களோ அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்குவார், யார் பதவியில் இருக்காங்களோ அவங்களுடைய பினாமியாக செயல்படுவார். 2013 காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்பிக்கை எடுத்து நான் வந்து பத்திரமா இருந்துக்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கியிருக்காரு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் 2021 காலகட்டத்தில் மாப்பிள்ளைக்கு நெருக்கமாகி சண்முகராஜ் ஆடிட்டர் அவருக்கு நெருக்கமாகறாரு, அவர்கிட்ட நம்பகத்தன்மை வாங்குறாரு. இந்த ஆட்சி வந்துடுது அப்படிங்க. எத்தனை தலைமுறையாக வருது பாருங்க, தொட்டு தொடரும் பட்ட பாரம்பரியங்கிற மாதிரி ஒரு 10-20 வருஷமாக கிட்ட யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய ஆளாக இருந்துக்கிறாங்க. இங்கே வந்து பவர் சென்டர் உங்களுக்கு தெரியும், விஷ்ணு ரெட்டி, சுஜய் ரெட்டி. விஷ்ணு ரெட்டி வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர் இருக்காரு. விஷ்ணு ரெட்டியும் ஜிஆர்கே ரெட்டியும் ரெட்டியும் ஆமாம் ரெட்டின்னு சேர்ந்தால் ரொம்ப கெட்டி இல்லையா? ஸோ இங்கே பவர் சென்டர் யாருன்னு பார்த்து அவரோட ஒரு நட்பை உருவாக்கி ஒரே மணவாடு காது ஆடுது அப்படின்னு சொல்லி அவரோட நெருக்கமாகிறார். இப்படி நெருக்கமாக ஆனாலும் கூட இவரால் வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாத காரணம் இவரால் பாதிக்கப்பட்டவங்க வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ரெட்டியோட வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. சரி, இந்த வழக்கை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாரு. இந்த வழக்கில் நான் எடுத்துக்க முடியாதுங்கிறாரு. உடனே எதுக்கு சார் நீங்கள் ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னா, இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம். ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 நாளில் மேண்டேட்டரி பெயில் ஆமாம் விட்டாகணும். 90 நாள் கடந்துருது, இவனுக்கு பெயிலே கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. அதுவும் கோர்ட்டு கொண்டு போகாமல் வீடியோ கோர்ட்லேயே அவனை காட்டுறாங்க. 15/8/2026 அப்படின்னு 2021 அப்படின்னு போடுறாங்க. அடுத்து கொண்டு போகிறாங்க 30/8/2021 அப்படின்னு போடுறாங்க. திருப்பி போகிறான் 15/9 அப்படி போட்டே இருக்காங்க. திருப்பி 30/9 திருப்பி 15 நாளைக்கு ஒருக்க போடுவாங்களா? நமக்கு போடுவாங்க வியாழக்கிழமை வாய்தா அப்படி அது மாதிரி 15 நாளைக்கு ஒருக்க போட்டே இருக்காங்க. ஒரு மேடம் நீதிபதி வந்து லேடி, அம்மா தயவுசெய்து வெளிக்கோட்டு கொடுங்கம்மா அப்படின்றான். வீடியோ வெளிக்கோட்டு வாங்க, சரி வா போ அடுத்த முறை வெளிக்கோட்டுக்கு போனால் 150 நாள் கடந்துருச்சு. 90 நாள் கொடுக்க வேண்டிய பெயில் 150 நாள் கடந்துருச்சு. வழக்கு திருட்டு கேஸு. அப்போ கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ தேதி சொல்கிறாங்க 11/12/2021 அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா எல்லாருக்கும் பெயில் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் பெயில் தர மாட்டீங்க அப்படின்னு கேட்குறான். உன் கேஸ் என்ன? திருட்டு கேஸுமா. யார் வீட்டில் திருடுன? தெரிலம்மா. என்னை நல்லா பாரு, எனக்கு தெரிலம்மா. என் வீட்டில் நல்லா திருடுனேன். ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஜட்ஜி வீட்டில், அதுவும் அந்த ஜட்ஜி வீட்டில் திருட்டு அவங்ககிட்ட பெயில் கேட்டிருக்கான். உனக்கு மேண்டேட்டரி பெயில் வேறு கேட்குதா? அது மாதிரி இந்த ஜிஆர்கே ரெட்டி போயிருக்காப்புல, ஏதோ ஒரு வழக்குக்கு போயிருக்காப்புல. இந்த வழக்கை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மார்க் குரூப்கிட்ட நானும் ஏமாந்துருக்கேன், எனக்கும் வீடு வரல. இப்போ நானே இதை நீதிபதியாமானா இதை ஒருதலை பட்சமாக போயிடும். ஸோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால் இந்த வழக்கில் நான் வந்து தீர்ப்பு சொன்னேன்னு ஆயிரும், அதனால் இதை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு, உயர்நீதிமன்ற நீதிபதியை ஏமாத்துற அளவுக்கு ரெட்டி வந்து பல்வேறு வேலைகளை பார்த்துருக்காரு. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.